ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா ஊட்டியில் இருக்கோங்க. ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான் இருக்கோம். இந்த வீடியோல நம்ம ஊட்டியிலிருந்து மசனகுடி வரைக்கும் போற பஸ் டிராவல் தான் பார்க்க போறோம். ஸோ அடுத்தடுத்த விளாக்ஸ்ல பாத்தீங்கன்னா மசனகுடி எக்ஸ்ப்ளோர் பண்றது, அங்க பக்கத்துல இருக்கிற ஹிடன் ஏரியாஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றது, இதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நாம ஊட்டியிலிருந்து மசனகுடி நோக்கிய பயணத்துக்குள்ள போலாம். மக்களே, நாம ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற ஏரியால இருக்கோங்க. ஊட்டி மெயின் ஏரியா இதுதான். இங்க இருக்கிற ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் எல்லாம் பாருங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன் வச்சுக்கோங்களேன். ஏடிசி ஜங்ஷன் சொல்லுவாங்க. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல எஸ் பேங்க் எல்லாம் இருக்கு பாருங்க. காலங்காத்தால நம்ம வடக்கு மக்கள் டீ எஸ்டேட்ஸ்க்கெல்லாம் வேலை செய்ய போறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் காமிக்கிறதுக்கு தான் வந்து உங்களுக்கு இங்கிருந்தே வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஐயங்கார்ஸ் பேக்கரி நிறைய இருக்குங்க ஊட்டிக்குள்ள. எவ்வளவு ஜீப்ஸ்ல போயிட்டு இருக்காங்க பாருங்களா. நம்ம ஊர்ல எவ்வளவு லேபர் ஷார்டேஜ்னு இப்பதாங்க தெரியுது. மொத்தத்துக்கும் வந்து நம்ம ஊர்க்காரங்க ஒரு 20% தான் இருக்காங்க. 80% ஆஃப் மக்கள் வந்து வடக்கு மக்கள் தான். மலை பிரதேசத்துல இருந்து பிளெயின்ஸ் வரைக்கும் நம்ம வடக்கு நண்பர்கள் தான் வந்து வேலை பாக்குறாங்க போல எஸ்டேட்ஸ்ல எல்லாத்துலயுமே. நான் தஞ்சாவூர் பக்கம் நாத்து நடுறதுக்கு கூட இப்போ வடக்கு மக்கள் வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். வடக்கு நாடா போதுன்னு தமிழ்நாடு வேற என்ன செய்யறது. நம்ம யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மாதிரி சர்வீஸ் செக்டர்ல, அதாவது லேபர் செக்டர்ல ஷார்டேஜ் தான் போல சவுத் இந்தியால. அதனால நிறைய வடக்கு மக்கள் வந்திருக்காங்க. நல்ல விஷயம் தானே. ஸோ வாங்க போலாம். இங்க இருக்கு பாருங்க மணிக்கூண்டு. ஸோ இந்த கிளாக் டவர் பக்கத்துல தான் வந்து ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே இருக்கும். இது நம்ம காஷ்மீர்ல இருக்கிற டைம் கிளாக் டவர் மாதிரியே இருக்குங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. ரொம்ப காலமா இருக்கிற கிளாக் டவர் இது. முனிசிபல் மார்க்கெட். ஸோ இங்கிருந்து லெஃப்ட்ல ஒரு 100 மீட்டர்ஸ் போனா, 100-200 மீட்டர்ஸ் போனா பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிடலாம். காலங்காத்தால பனிமூட்டத்தோட எப்படி இருக்கு பாருங்களா. நம்ம மார்ச் மாசம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அநேகமா மே ஜூன்ல பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க பஸ் ஸ்டாண்ட் போற வழியில நிறைய பேக்கரிஸ்ங்க. ஊட்டியில வந்து ஊட்டி வர்கி ரொம்ப ஃபேமஸ்ல. அதனால நிறைய பேக்கரிஸ் எல்லாம் இருக்கும். கேரளா பார்டருங்கிறதுனால நிறைய கேரளா ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். இங்க பாருங்க கேரளா நம்பர் 1 ரெஸ்டாரண்ட். அதுக்கு பக்கத்திலேயே தமிழ் பழமுதிர் நிலையம். இங்க இன்னும் நிறைய வடக்கு மக்கள் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. எல்லா பக்கம் வடக்கு மக்கள் தான். பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர்ல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. மக்களே, நம்ம கிளாக் டவர்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்தாச்சுங்க. காலங்காத்தால 6:45 இருக்கும். எப்படி இருக்கு பாருங்களா ஊட்டி. ஊட்டியோட மார்னிங்ஸ் இப்படிதான் வெடியும் போல. வாங்க போல. நம்ம ஆல்மோஸ்ட் வந்தாச்சு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல. மக்களே, நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்தாச்சுங்க. இங்க டாக்ஸி ஸ்டாண்ட்ல இங்க எங்கெங்கெல்லாம் போறதுக்கு அந்த சர்க்கியூட் மாதிரி இருக்கும்ல, அது போட்டிருக்காங்க பாருங்க. நிறைய இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். அவலஞ்சு, தோடா வில்லேஜ் அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பியாரா டேம்னு இருக்கு. பைக்காரான்னு நினைக்கிறேன். பைக்காரா டேம், வாட்டர் ஃபால்ஸ், போட் ஹவுஸ், அது தனி சர்க்கியூட்டு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சர்க்கியூட்ஸ் இருக்குங்க. இது பாருங்க, டூர் 1 ஊட்டி, டூர் 2 குன்னூர் ஃபுல்லா. அதுக்கப்புறம் ஊட்டி, குன்னூர், பைக்காரா, அவலஞ்ச், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல இருக்கிறங்காட்டி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. முதுமலை,
சார்ஜஸ் போட்டிருக்காங்க பாருங்க. 5 hours 4 சீட்டருக்கு 2200, 7 சீட்டருக்கு 3500. அது போக பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா ஒரு பிளேஸ் 2 பிளேஸ்க்கு மட்டும் போகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் நீங்க புக் பண்ணிக்கலாம். 9 AM to 6 PM. இது வேணும்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க மக்களே, நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வந்தாச்சு. அங்க தெரியுது பாருங்க பஸ் ஸ்டாண்டு. மக்களே நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்தாச்சுங்க. அந்த ஆர்ச் தெரியுது பாருங்க, அதுதான் ரயில்வே ஸ்டேஷன். நீல்கிரி டாய் ட்ரெயின் இருக்குல்ல, அதோட ரயில்வே ஸ்டேஷன். ஆவின் பூத் எல்லாம் இருக்கு பாருங்க. இதுதான் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸுங்க. காலையில் 6:50 ஆகுது. லாங் டிஸ்டன்ஸ் KSRTC SETC பஸ்ஸஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு பாருங்க. பெங்களூர், சென்னை இதெல்லாம். மைசூர்ல இருந்தும் நிறைய பஸ்ஸஸ் வரும். ஸோ 7 மணிக்கும் 7:30 மணிக்கும் இருக்குன்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணுவாங்க. மசனகுடி பஸ் இங்கே தான் நிற்கும். இதெல்லாம் வந்து ஊட்டிக்குள்ள ஓடுற குட்டி பஸ்ஸஸ்ங்க. இங்க பாருங்க, காட் செக்ஷன்ல குட்டி குட்டி பஸ்ஸஸ் ஓடும்ல, செம்ம கியூட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. அங்க நின்னுட்டு இருக்கு பாருங்க பின்னாடி ஒரு குட்டி பஸ். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ப்ளூ கலர்லயே இருக்கும். ஒரு 2-3 பஸ் இருக்கும். நான் பார்த்தேன்னா உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிக்கிறேன். மசனகுடி பஸ் வந்துருச்சுங்க ஆல்ரெடி. இதுதாங்க நம்ம போற மசனகுடி பஸ். மாயார் வரைக்கும் போகும் மசனகுடி வழியா. வாங்க போய் போட் பண்ணோம். மக்களே, நம்ம ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல மசனகுடி பஸ் போட் பண்ணியாச்சுங்க. மாயார் வரைக்கும் போற பஸ் மசனகுடி வழியா நம்ம TNSTCயோட காட் செக்ஷன்ல ஓடுற குட்டி பஸ்ங்க. செம்ம கியூட்டா இருக்குல்ல. உள்ளேயும் குவாலிட்டி நல்லா இருக்கு. இப்போ புதுசா அப்கிரேட் பண்ணிருக்காங்க. யூஸ்வலா வந்து நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இந்த குட்டி காட் செக்ஷன்ல ஓடுற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து ஒயிட் அண்ட் ப்ளூ கலர்ல இருக்கும். பழைய காலத்து வண்டி செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். அது கூட அதுவும் நிறைய பஸ்ஸஸ் இன்னும் ஓடிட்டு இருக்குங்க. பட் ஆனா இப்போ அப்கிரேட் பண்ணாங்க இல்லையா TNSTC பஸ்ஸஸ் எல்லாம், அதுல இந்த குட்டி பஸ்ஸையும் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. நம்ம எல்லோ கலர் மாடல்ல வேற லெவல்ல இருக்கு. குவாலிட்டி எல்லாம் உள்ள இன்டீரியர்ஸ், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. செம்ம கம்ஃபர்டபுளா இருக்கு. கரெக்டா ஆன் டைமுக்கு எடுத்துட்டாங்க. யூஸ்வலா நான் வந்து கரெக்டா ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி வருவாங்கன்னு நினைச்சேன். ½ an hourக்கு முன்னாடியே வந்து ஹால்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல. கரெக்டா நம்ம வர்றதுக்கும் நமக்கு கரெக்டா ஒரு விண்டோ சீட் இருந்துச்சு. நல்ல வேலை, இல்லாட்டி வீடியோ எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். சோ நம்ம சூப்பரா செட்டில் ஆயிட்டு கிளம்பியாச்சுங்க. ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம மாயார் போற பஸ் கிளம்பிடுச்சு. ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியே போயிட்டு இருக்கு. சோ இந்த பஸ் பாத்தீங்கன்னா ஊட்டியில இருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இப்ப புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க ஊட்டில, கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். சோ அது வழியா தான் போகும். ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து ரொம்ப ரிஸ்கியான ரோடுங்க. செம்ம நேரோ ரோட்ஸ், அதுக்கப்புறம் ரொம்ப வந்து குறுகலான கர்வ்ஸ், செம்ம டஃப்பான ஹேர்பின் பென்ஸ் இதெல்லாம் இருக்கு. யூஸ்வலா பாத்தீங்கன்னா நம்ம ஊட்டி நேம் போர்டு இருந்தாதான், வெஹிக்கிள் நம்பர் போர்டு இருந்தாதான் வந்து விடுவாங்களாம். அந்த அளவுக்கு வந்து நம்ம ஹில் ரோட்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க மட்டும்தான் வந்து ஈஸியா டிரைவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ரோடு. ஸோ அந்த ரோட்ல தான் நம்ம பயணிக்க போறோம். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, எப்படி இருக்கு ரோடு அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்கிருந்து மசனகுடி போறதுக்கு வந்து 26 ரூபாங்க டிக்கெட் பிரைஸ். அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஒரு 1.5 hours ஆகும். நம்ம மசனகுடி ரீச் ஆகிறதுக்கு 1.5 hours to 2 hours கூட ஆகலாம். ஏன்னா ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிற ரோடு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு தான் சொன்னாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ கரெக்டா நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்புறோம். சூரிய உதயம் ஆயிட்டு இருக்குங்க. சூப்பரா சூரிய கதிர்கள் பட்டு நம்ம ஊட்டி நகராட்சி எப்படி ஜொலிக்குது பாருங்களா. நம்ம ஹில் ஸ்டேஷன்ல டிராவல் பண்றதோட அழகே என்னன்னா, ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் இருக்கும், அதுக்கு பின்னாடியே வந்து ஒரு சோலை காடுகள் இருக்கும், மறுபடியும் ரெசிடென்ஷியல் ஏரியாஸ், அதுக்கப்புறம் எஸ்டேட்ஸ் இருக்கும், சரிவுகள்ல ஏதாவது காய்கறி விவசாயம் அது மாதிரி பண்ணுவாங்க. ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் நம்ம ஹில் ஸ்டேஷன்ல டிராவல் பண்றது.
நாம நிறைய ஹில் ஸ்டேஷன் டிராவல் பண்ணிட்டோங்க. மேகமலை டிராவல் பண்ணோம், இப்போ ஊட்டி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், கொடைக்கானல் டிராவல் பண்ணியிருக்கோம். நிறைய வீடியோஸ் உங்களுக்கு இருக்கு, எல்லா வீடியோஸும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஊட்டியில புதுசா கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் தான் தாண்டிட்டு இருக்கோம். நல்லா பியூட்டிஃபுல்லா கட்டியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் காலேஜ் ஓபன் பண்ணும் அப்படிங்கிற எய்ம்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஓபன் பண்ணிருக்காங்க. நம்ம ஹில் டிஸ்ட்ரிக்டான நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து ஊட்டியில ஒரு சூப்பரான மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணிருக்காங்க. செம்ம சூப்பரா இருக்கு. அந்த சைடு இருக்கு, ஆக்சுவலா அந்த விண்டோல இருந்து பார்த்தோம்னா கேம்பஸ் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கும். நாம ஒரு சைடு இருக்கிற கேம்பஸ் மட்டும் தான் பார்த்தோம், என்ட்ரன்ஸ். ஸோ நம்ம காலேஜ் ஹாஸ்பிட்டல் தாண்டி இப்போ டிராவல் ஆயிட்டு இருக்கோம். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. இப்போ ஒரு ஜங்ஷன் வரும், அந்த ஜங்ஷன்ல இருந்து நம்ம மேல ஏற ஆரம்பிச்சிருவோம் டுவர்ட்ஸ் மசனகுடி. ஸோ கண்டினியூஸா ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே, வேற லெவல்ல இருக்கும். மக்களே, நம்ம ஊட்டி டவுன்ல இருந்து அவுட்டர் வந்தாச்சு. பாத்தீங்கல்ல, ஹார்சஸ் எல்லாம் விளையாடிட்டு இருந்துச்சு, வேற லெவல்ல. சோ இங்கிருந்து நாம இன்னும் 61 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுங்க முதுமலைக்கு. சோ எக்ஸாக்ட்லா நம்ம முதுமலை பஸ் ஸ்டாண்ட் போகணும்னா 68 கிலோமீட்டர். இங்கிருந்து பொக்காபுரம்னு ஒரு ஏரியா இருக்குங்க, அங்க வந்து பெரிய மாரியம்மன் கோவில் இருக்கு. நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்லயே வந்து அதுதான் பெரிய மாரியம்மன் கோவிலா. அங்க வந்து இப்ப ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்குங்க, அதனால ஸ்பெஷல் பஸ்ஸஸ் எல்லாம் நிறைய விட்டுருக்காங்க. சோ செம்ம சூப்பரா இருக்குங்க. நாம இப்போ டிராவல் பண்றது மார்ச் மாசம். மார்ச் மாசத்துல ஊட்டி மலை மேல பாத்தீங்கன்னா இருக்கிற கோவில்கள் எல்லாம் திருவிழா நடந்துட்டு இருக்குங்க. அதுல ஸ்டார் அட்ராக்ஷனே பாத்தீங்கன்னா பொக்காபுரம் பெரிய மாரியம்மன் கோவில்ல நடக்கிற திருவிழா தானா. நிறைய கூட்டமா போயிட்டு இருக்காங்க. அங்கேயே போயிட்டு ஒரு 4-5 டேஸ் ஸ்டே பண்ணி விழா முடிச்சுட்டு தான் வருவாங்களாம். இந்த குளிர்லயும் பாருங்களா, மக்கள் போய் அங்க கோவில்லயே ஸ்டே பண்ணி பொங்கல் வச்சு கரகம் எடுத்து திருவிழா
திருவிழா கொண்டாடுற விழாக்கள் எல்லாம் வந்து இன்னும் நடந்துட்டு இருக்கு. மலை மேலே கூட இன்னும் அந்த ஹெரிட்டேஜ் எல்லாம் வந்து அப்படியே இருக்கு பாருங்க. நம்ம பிளெயின்ஸ்ல நடக்கிற மாதிரியே நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வந்து மலை மேலேயும் நடந்துட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கல்ல ஸ்டெப் ஃபார்மிங் நடக்குதுங்க. இதெல்லாம் வந்து கேரட்டு, பீட்ரூட்டு, கேபேஜ், காலிஃபிளவர் இந்த மாதிரி குளிர் பிரதேசங்கள்ல விளையிற காய்கறிகள் எல்லாம் விளைவிக்கிற தோட்டங்கள் தான். நம்ம ஊட்டி நகரத்துல இருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டாலே இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லான குட்டி குட்டி கிராமங்கள், டவுன்ஸ் எல்லாம் பார்க்கலாங்க. செம்ம சூப்பரா இருக்கும். சைட்ல பாத்தீங்கன்னா மலைக்குன்றுகள் இருக்கும், இல்ல வேலிஸ் இருக்கும். அதுல ஒன்னா டீ எஸ்டேட்ஸ் இருக்கும், இல்ல சோலை காடுகள் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும், இல்ல வெஜிடபிள் ஃபார்மிங் இருக்கும். செம்ம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நம்ம நீலகிரி மலை மாவட்டத்துல பஸ்ஸஸ்ல டிராவல் பண்றது கண்டிப்பா நீங்க ஊட்டி வந்தா இந்த மாதிரி டிராவல் பண்ணுங்க. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஊட்டி வர மக்கள் வந்து ஊட்டி டவுனை சுத்தி இருக்கிற பொட்டானிக்கல் கார்டன், லேக்கு, டீ எஸ்டேட், டீ ஃபேக்டரி இந்த மாதிரி சுத்திட்டு கிளம்பிடுவாங்க. பட் தென் இன்டீரியர்ஸ்ல தான் வந்து நீலகிரி மாவட்டத்தோட அழகே ஃபுல்லா கொட்டி கிடக்குதுன்னு சொல்லலாம். நம்ம பஸ்ல போகும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு டேர்ன்ஸும் ஒவ்வொரு ஹேர்பின் பின்ஸ்ல இருந்தும் நமக்கு கிடைக்கிற வியூ வந்து அப்படியே பிரெத் டேக்கிங்கா இருக்குங்க. வேற லெவல்ல இருக்கும். இங்க பாருங்க, தூரத்துல இருக்கிற மலை சிகரங்கள், அதுக்கு கீழே இருக்கிற வேலிஸோட அழகு மிஸ்ட் கவர் ஆகி வேற லெவல்ல இருக்கும். சம்மர் சீசன்ல உங்களுக்கு கிளியர் வியூ கிடைக்கும். ஓகேவா? நம்ம மார்ச், ஏப்ரல், மே சமயத்துல டிராவல் பண்ணோம்னா கிளியர் ஸ்கை இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம மார்ச்ல தான் டிராவல் பண்றோம். இப்பவே கூட லைட்டா மிஸ்ட் இருக்கு பாருங்க. இன்னும் நீங்க குளிர்காலத்துல எல்லாம் வந்தீங்கன்னா இங்க ஒண்ணுமே தெரியாது. ஃபுல்லா வந்து ஃபாக் மறைச்சிருக்கும், இல்ல மேகங்கள் மறைச்சிருக்கும். அதனால இது பெர்ஃபெக்ட் சீசன் வச்சுக்கோங்களா. மார்ச், ஏப்ரல், மே சீசன்ல வந்து பசங்களுக்கும் லீவ் இருக்கும். அதனால பசங்க கூட எல்லாம் நீங்க வந்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸ் வந்தீங்கன்னா ஒரு நாளாவது ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு இந்த மாதிரி டவுன் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். பட்ஜெட்டும் உங்களுக்கு கம்மி. ஸோ ஒரு பட்ஜெட் பிரைஸ்ல உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு லோக்கல் சைட் சீயிங் ட்ரிப் மாதிரி ஆயிடும் நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் மேல. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. முதுமலையில வந்து நமக்கு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கு, ரிசோர்ட் ஃபாரஸ்ட். மசனகுடி வந்து 68 கிலோமீட்டர் சொன்னல.
மக்களே, நாம டிராவல் பண்ற ரூட் எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஊட்டியில இருந்து மசனகுடி போற ரூட்டு வேற லெவலுங்க. அப்போ சாமி, ஒவ்வொரு யூட்டர்னும் திரும்பும் போதும், ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டும் திரும்பும் போதும் வேற லெவல்ல இருக்குங்க. அதுவும் நாம காலையில சன்ரைஸ் நடக்கும் போது டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாருங்களா, மலை முகடுகளுக்கு நடுவுல சூரியன் வந்து உதயமாகிறதும், கீழே சூரிய கதிர்கள் பட்டு கீழே வேலிஸ்ல இருக்கிற வில்லேஜஸ் எல்லாம் வந்து அப்படியே ஜொலிக்குதுங்க. வேற லெவல் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பா ஊட்டி வந்தா மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. சோ நம்ம மலை சிகரங்கள் வழியா டிராவல் பண்ணும்போது காட் செக்ஷனுக்கும் நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்க்கும் மெலடி சாங்ஸ்க்கும் அவ்வளவு ஒரு காம்பினேஷனுங்க. நீங்க இளையராஜா கம்போஸ் பண்ண சாங் நிறைய கேட்டிருப்பீங்க. பட் ஆனா நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியமே வந்து கம்போஸ் பண்ணி, அவர் கம்போஸ் பண்ண மியூசிக்ல யேசுதாஸ் பாடி வைரமுத்து அவர்களோட வரிகள்ல ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? அகரம் இப்போ சிகரமாச்சு அப்படின்ட்டு. அந்த பாட்டு தான் உங்களுக்காக டெடிகேட் பண்ண போறேன் என்னோட வாய்ஸ்ல. சோ ஓடி போகாம கேட்கணும், ஓகேவா? கடைசி வரைக்கும் கண்டினியூஸா பாருங்க. சோ இது உங்களுக்காக அந்த பாடல். அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, தகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, தகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. சங்கீதமே சந்நிதி, சந்தோஷம் சொல்லும் சங்கதி. சங்கீதமே சந்நிதி, சந்தோஷம் சொல்லும் சங்கதி. அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, தகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. கார்காலம் வந்தால் என்ன, கடும் கோடை வந்தால் என்ன, மழை வெள்ளம் போகும் கரை ரெண்டும் வாழும். காலங்கள் போனால் என்ன, கோலங்கள் போனால் என்ன, பொய்யன்பு போகும் மெய்யன்பு வாழும். அன்புக்கு உருவம் இல்லை, பாசத்தில் பருவம் இல்லை, வானோடு முடிவும் இல்லை, வாழ்வோடு விடையும் இல்லை. இன்றென்பது உண்மையே, நம்பிக்கை உங்கள் கையிலே. அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, தகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. தண்ணீரில் மீன்கள் வாழும், கண்ணீரில் காதல் வாழும், ஓடுங்கள் எல்லாம் தேடல்கள் தானே. பசியார பார்வை போதும், பரிமாற வார்த்தை போதும், கண்ணீரில் பாதி காயங்களாரும். தலை சாய்க்க இடமாயில்லை, தலை கோத விரலாயில்லை, இளங்காற்று வரவாயில்லை, இலைப்பாறு பரவாயில்லை. நம்பிக்கையே நல்லது, எறும்புக்கும் வாழ்க்கை உள்ளது. அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, தகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. சங்கீதமே சந்நிதி, சந்தோஷம் சொல்லும் சங்கதி. அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, தகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. மக்களே, இதுதான் வந்து நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களே வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணி நம்ம யேசுதாஸ் அவர்களோட குரல்ல பாடின பாட்டுங்க. வைரமுத்து அவர்களோட வரிகள், ஒவ்வொரு வரிகளுமே வந்து தத்துவங்கள் நிறைய புதஞ்சு கிடக்கிற பாட்டு இது. சோ இந்த பாட்டுக்கு பின்னாடி வந்து நிறைய வாழ்க்கையோட ஸ்பிரிச்சுவல் தத்துவங்கள் இருக்குங்க. சோ அதெல்லாம் வந்து நீங்க டீப்பா அதை திங்க் பண்ணும்போது தெரியும். சோ நம்ம மலைகள்ல
இயற்கையோட இயற்கையா டிராவல் பண்ணும்போது நமக்கு அதெல்லாம் வந்து அப்படியே நமக்குள்ள இருந்து பொங்கி வந்துரும் அந்த வைப்ஸ் எல்லாம். என்ன சொல்றீங்க? ஏன்னா பாக்குற வியூஸ் வந்து அப்பா பிரெத் டேக்கிங்கா இருக்கும். நம்மளோட ஆன்மாவை தட்டி எழுப்பி வெளியே கொண்டு வந்துரும். இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் அவ்வளவு பவர் இருக்கு மவுண்டெயின்ஸ்க்கு. ஸோ அதனால தான் சொல்றது, நிறைய டிராவல் பண்றீங்க, முக்கியமா வந்து ஹில் ஸ்டேஷன்ஸ்ல டிராவல் பண்ணுங்க. ஸோ நாம் இப்போ மலை உச்சியிலிருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோங்க. நம்ம மசனகுடி பாத்தீங்கன்னா முதுமலை சரணாலயத்திற்குள்ள இருக்கிற ஒரு டவுனுங்க. என்னதான் வந்து முதுமலை சரணாலயம் வந்து ரிசர்வ்டு டைகர் ஃபாரஸ்டா இருந்தாலும் அதுக்குள்ள நிறைய மலை கிராமங்கள் டவுன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அங்க வந்து உங்களுக்கு பஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். அதே மாதிரி காலையில 9 மணியிலிருந்து நினைக்கிறேன், காலையில 9 மணியிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான் வந்து பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்க்கு இந்த சரணாலயத்துக்குள்ள இருக்கிற வழிகள்ல டிராவல் பண்றதுக்கான அனுமதி இருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா பப்ளிக் வெஹிக்கிள்ஸ், அதாவது நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இருக்கு இல்லையா, எஸ்சிடிசி பஸ்ஸஸ், கேஎஸ்ஆர்டிசி, கேரளா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ்ஸஸும், கர்நாடகா ஸ்டேட் கார்பரேஷன் பஸ்ஸஸும் பெங்களூர்ல இருந்து கேரளாக்குள்ள போறதுக்கும் பெங்களூர்ல இருந்து ஊட்டி வர்றதுக்கும் இந்த ரோட யூஸ் பண்ணுவாங்க. 3 ஸ்டேட் பஸ்ஸஸ்மே, நம்ம ஸ்டேட், கர்நாடகா, கேரளா 3 ஸ்டேட்டோட பஸ்ஸஸ்மே வந்து மசனகுடி ஃபாரஸ்ட் வழியா போகும். அதே வந்து கேரளாக்குள்ள வந்து அது சுல்தான் பத்தேரி ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. கர்நாடகாக்குள்ள இருக்கிற ஃபாரஸ்ட் வந்து பந்திப்பூர் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஒரே ஃபாரஸ்ட் தாங்க, ஒவ்வொரு ஸ்டேட் மாதிரி இருக்கிறதுனால அந்தந்த ஊர்ல இருக்கிற ஊருக்கு அந்த டவுன் நேம்ல வச்சுட்டாங்க. கேரளாக்குள்ள என்ட்ரானே பெரிய டவுன் பாத்தீங்கன்னா சுல்தான் பத்தேரி, அதனால அது வந்து சுல்தான் பத்தேரி ரிசர்வ்டு ஃபாரஸ்ட். கேரளால இருந்து நம்ம கர்நாடகா தமிழ்நாடுக்குள்ள என்ட்ரானே பாத்தீங்கன்னா முதுமலை இருக்கிறதுனால, முதுமலை மசனகுடி எல்லாம் இருக்கிறதுனால முதுமலை சரணாலயம். அது நம்ம கர்நாடகா பார்டருக்குள்ள போயிட்டோம்னா பந்திப்பூர் இருக்கிறதுனால அது வந்து பந்திப்பூர் வனவிலங்கு சரணாலயம் ஆயிடும். அதனால 3 ஸ்டேட்டோட பார்டரும் மீட் பண்ற இடம் தான் வந்து நம்ம முதுமலை ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட் ஏரியாங்க. செம்ம ரிச் ஃப்ளோரா அண்ட் ஃபோனா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃப்ளோரா அண்ட் ஃபோனானா நம்ம இயற்கை வளங்களும் அரியதான உயிரினங்களும் வாழக்கூடிய ஒரு பகுதியா, எக்கோ சிஸ்டம் இருக்கிற ஒரு ஏரியா தான் வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருக்கிற இந்த பர்டிகுலர் ஃபாரஸ்ட் ஏரியாங்க. நம்ம டிராவல் பண்ணும்போதே தெரியும் எவ்வளவு டென்ஸ் ஃபாரஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து எவர் கிரீன் ஃபாரஸ்ட்டுங்க. என்னதான் சம்மரா இருந்தாலும் மழையா இருந்தாலும் பனியா இருந்தாலும் எப்பவுமே கிரீனிஷா இருக்கிற ஃபாரஸ்ட். சோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதம், இயற்கை நமக்கு கொடுத்த கொடையினே சொல்லலாம். அதை வந்து நம்ம போற்றி பாதுகாக்கணும். சோ நம்ம இங்க மலை சிகரங்கள்ல இருந்து இறங்கிட்டு இருக்கோம் இல்லையா, இறங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் பிளெயின்ஸ் ஏரியா மாதிரி இருக்குங்க. முதுமலை, பந்திப்பூர், கொஞ்சம் தூரம் சுல்தான் பத்தேரி, இந்த ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா பிளெயின்ஸா இருக்கும். அந்த மாதிரி பகுதிகளில் தான் நிறைய உயிரினங்கள் வந்து வைல்ட் அனிமல்ஸ் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. பைசன்ஸ், சீத்தா, டைகர், நிறைய எலிபென்ட்ஸ், மான்கள், குரங்குகள், கரடிகள்னு நிறைய இருக்கும். நம்ம லாஸ்ட் டைம் வந்து நாகர்கோவில் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வழியா டிராவல் பண்ணியிருந்தோம், பந்திப்பூர் வழியா டிராவல் பண்ணியிருந்தோம், முதுமலை வழியா டிராவல் பண்ணியிருந்தோம். அப்பெல்லாம் நிறைய யானைகள், மான்கள் எல்லாம் சைட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்க நிறைய சப்போர்ட் பண்ணீங்க. அதே மாதிரி இந்த வீடியோவும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல நாம மசனகுடி, முதுமலை சரணாலயம், அதுக்கப்புறம் எலிபென்ட் கேம்ப் எல்லாமே பார்க்க போறோம். ஸோ எல்லா வீடியோஸும் கண்டினியூஸா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா?
மக்களே, நாம மலை மேல இருந்து கீழே இறங்கியாச்சுங்க. நான் சொன்னேன்ல, சோ நம்ம முதுமலை வனவிலங்கு சரணாலயம் பாத்தீங்கன்னா இந்த என்ன சொல்றது, ஊட்டி மலை சிகரங்கள் இருக்கு இல்லையா, நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற மலை சிகரங்கள்ல இருந்து கீழே இறங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வேலி மாதிரி இருக்குங்க. வேலியில் இருக்கிற சமவெளி பகுதிகளில் தான் வந்து நம்ம முதுமலை, பந்திப்பூர், சுல்தான் பத்தேரி வனவிலங்கு சரணாலயங்கள் ஒட்டுமொத்தமா சேர்ந்து 3 ஸ்டேட்குள்ளேயும் இருக்கு. சோ இங்க இருக்கிற வனவிலங்குகள் வந்து 3 ஸ்டேட்குள்ளேயும் மாறி மாறி போயிட்டு இருக்கோம். நமக்கு தான் பார்டர்ஸ், அதுகளுக்கு வந்து பார்டர்ஸ் இருக்கு, கரெக்டா? சோ அந்த மாதிரி இங்க பாத்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி மலை கிராமங்களும் இருக்கும். அந்த மலை கிராமத்துக்குள்ளதான் வந்து இங்க பாருங்க வாழை தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இங்க இருந்து 4 கிலோமீட்டர்ஸ். சோ இந்த மெயின் ஹைவேல இருந்து பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து ரோட்ஸ் உள்ள போகுங்க ஃபாரஸ்ட்குள்ள. சோ மலை கிராமங்கள் எல்லாம் இருக்கும். நம்ம மலையில வாழ்ற பழங்குடியின மக்கள் இருப்பாங்களே, காடுகளுக்குள்ள வாழ்ற பழங்குடியின மக்கள், அவங்க வாழ்ற கிராமங்கள் எல்லாம் நிறைய இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஊர் தான் வந்து பொக்காபுரமும். சோ நான் சொன்னேன்ல, பெரிய மாரியம்மன் கோவில் திருவிழா, இங்க பாருங்க குரங்குகள் எல்லாம் ஓடுது, மான்கள் எல்லாம் கூட நிறைய இருக்கும்னு சொன்னாங்க. சோ நம்ம போற வழியில பாக்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. நம்ம டே டைம்ல போறோம், அதனால நிறைய பாக்குறதுக்கான சான்சஸ் கம்மி தான். நைட் டைம்ல வந்து வனவிலங்குகள் எல்லாம் ஃப்ரீயா வந்து ரோட்ல கூட நடமாடும் அப்படின்னு சொன்னாங்க. நாம நைட் டைம்ல இது வரைக்கும் பந்திப்பூரும் சரி, முதுமலையிலயும் சரி, சுல்தான் பத்தேரிலயும் சரி டிராவல் பண்ணதில்ல. நம்ம பண்ண 3 டிராவலுமே வந்து டே டைம்ல தான் டிராவல் பண்ணோம். அதனால மான்கள் அதெல்லாம் தான் ஈஸியா சாதாரணமா வரும். நம்ம கொஞ்சம் பெரிய வனவிலங்குகள் எல்லாம் இருக்கு இல்லையா, யானை, புலி, சிறுத்தை, இந்த மாதிரி வனவிலங்குகள் எல்லாம் வந்து வெளியே வர்றது கஷ்டம். ஏன்னா அது சவுண்ட் சென்சிட்டிவ் இல்ல, அதனால உள்ளதா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சோ எப்படி இருக்கு பாருங்க, ஒரு லார்ஜ் ஸ்ட்ரெச் ஆஃப் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுங்க இது. உள்ளுக்குள்ள நிறைய ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்கு, ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் இருக்காங்க, எப்பவும் வந்து ரோந்து வந்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா நிறைய போச்சிங் எல்லாம் ஃபர்ஸ்ட் நடந்துட்டு இருந்துச்சு. அதனாலதான் வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஆக்குற ஒரு பாலிசியே வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. முக்கியமா டைகர் ரிசர்வ் வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, நம்ம நேஷனல் அனிமலே டைகர், பட் ஆனா டைகர் பாப்புலேஷன் எக்ஸ்டின்ட் ஆகிற நிலைமைக்கு போயிருச்சு இந்தியா ஃபுல்லாவே. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் ரீசன்ஸ்க்காகவும் சரி, நம்ம புலித்தோல் மேல உட்காந்து தவம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய விஷயங்களுக்கு, மருத்துவ ரீசனுக்காக, மெடிசினல் ரீசன்ஸ்க்காக, அதோட லெதர் ஸ்கின்னுக்காகன்னு சொல்லி நிறைய போச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, ஹண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால என்ன பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் ஒரு தனி சட்டம் இயற்றி எங்கெங்கெல்லாம் டைகர் பாப்புலேஷன் இருக்கோ அங்க அந்த ஃபாரஸ்ட் எல்லாம் வந்து டைகர் ரிசர்வா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ அந்த மாதிரி டைகர் ரிசர்வ்ஸ்ல நம்ம முதுமலை வனவிலங்கு சரணாலயமும் வந்து ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டன்ட் டைகர் ரிசர்வ்ஸ் சொல்லலாம். அதே மாதிரி ஆனமலை டைகர் ரிசர்வ் இருக்கு. அதுக்கப்புறம் கீழே திருநெல்வேலிக்கு பக்கத்துல ஒரு டைகர் ரிசர்வ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய டைகர் ரிசர்வ்ஸ் ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் டெக்கேட்ல எக்ஸ்டென்ட் நிலைமையில இருந்த டைகர் பாப்புலேஷன் வந்து இப்போ நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு கிராமத்து வழியா டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க, ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ள இருக்கிற ஃபாரஸ்ட் வில்லேஜ் வழியா. சோ இங்கிருந்து மசனகுடிக்கு இன்னும் வந்து 8 கிலோமீட்டர். சோ மசனகுடியில பாத்தீங்கன்னா நம்ம மைசூர்ல இருந்து வந்துனே நான் ஃபர்ஸ்ட் அவங்க கிராஸ் பண்ற டவுனா இருக்கும். ஊட்டி வர வழியில மசனகுடி. கர்நாடகாக்குள்ள இருந்து வர்ற மக்களுக்கு, கேரளாக்குள்ள இருந்து வர்ற மக்கள் வந்து சுல்தான் பத்தேரியில இருந்து கூடலூர் வந்துருவாங்க. கூடலூரும் வந்து நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு ஹில் தாலுக் டவுன். ஓகேவா, கூடலூர்ல இருந்து வந்து உங்களுக்கு நிறைய பக்கத்துல இருக்கிற ஹில்ஸ்க்கு, எஸ்டேட்ஸ்க்கு எல்லாம் கனெக்டிவிட்டி இருக்கும். கூடலூர்ல இருந்து உங்களுக்கு கேரளாக்குள்ள போறதுக்கு, சுல்தான் பத்தேரி போறதுக்கும் நிறைய பஸ்ஸஸ் இருக்கும். அதே மாதிரி மைசூர், பெங்களூர் போறதுக்கும் பஸ்ஸஸ் இருக்கும். ஊட்டியில இருந்து கர்நாடகா போற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து கூடலூர் வழியா தான் போகும். வயநாடு போற பஸ், கேரளா பஸ்ஸஸ் வந்து கூடலூர் வழியா தான் போகும். சோ இந்த மாதிரி நல்லா 3 ஸ்டேட்டும் மீட் ஆகிற இடங்கிறதுனால ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரியும் இருக்குங்க இது. நிறைய மக்கள் கேரளால இருந்தும் கர்நாடகால இருந்தும் வருவாங்க, நம்ம தமிழ்நாட்டு மக்களை தவிர. ஏன்னா நாம மோஸ்டா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து மேட்டுப்பாளையம், குன்னூர், கோத்தகிரி வழியா தான் மேல ஏறுவோம். சோ அது அங்க பாத்தீங்கன்னா அவ்வளவா ஸ்டேட் பார்டர்ஸ் இருக்காது.
ஃபுல்லா வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து தான் வர மாதிரி இருக்கும். பட் இந்த சைடு கூடலூர் சைடு பாத்தீங்கன்னா 3 ஸ்டேட்டோட மீட்டிங் பாயிண்ட், 3 ஸ்டேட் மீட்டிங் பார்டர் சைட்ல பாத்தீங்களா ஃபாரஸ்ட்குள்ள வாட்ச் டவர் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ நைட் நேரம் எல்லாம் வந்தீங்கன்னா நிறைய பெட்ரோல் வேன்ஸ் இருக்கும். நல்லா பாதுகாக்கிறாங்க. நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை உண்மையிலேயே பாராட்டி ஆகணும். நம்ம ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல அறிவிச்சதுக்கு அப்புறம் நல்லா ஸ்ட்ரிக்டா பாலிசிஸ் மெயின்டைன் பண்றாங்க. பிளாஸ்டிக் பொல்யூஷனே சுத்தமா இல்ல. நம்ம ஊட்டி என்டர் ஆகும் போதே வந்து பிளாஸ்டிக் எல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புறாங்க. அதே மாதிரிதான் கேரளாலையும் பண்றாங்க, கர்நாடகாலையும் பண்றாங்க. அண்ட் இங்க ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அவ்வளவா இல்ல. பட் நாம கரெக்டா முதுமலை டைகர் ரிசர்வ்க்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம், இது ஸ்டில் ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். முதுமலை ரீச் ஆனதுக்கு அப்புறம் அது டைகர் ரிசர்வ் ஆயிடும். பந்திப்பூரும் டைகர் ரிசர்வ் தான். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்து இருக்கும். இங்க ஒரு 200 மீட்டர்ஸ்க்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குன்னா, அந்த ஃபாரஸ்ட்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர்ஸ்க்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து வெஹிக்கிள்ஸோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றதுக்காக போட்டு வச்சிருக்காங்க. நல்ல விஷயம் தான். ஏன்னா நிறைய வைல்ட் அனிமல்ஸ் வந்து கிராஸ் பண்ற ஏரியா, அதுகளோட ஏரியாக்குள்ளதான் நாம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி டிராவல் ஆயிட்டு இருக்கோம். அப்படினால சென்சிட்டிவா மேனேஜ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களா. ரொம்ப நல்ல விஷயம். மக்களே, ஆஃப்டர் லாங் அண்ட் பியூட்டிஃபுல் ஜேர்னி நாம மசனகுடி டவுன் பக்கத்துல ரீச் ஆயாச்சுங்க. நம்ம ஊட்டியில இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம், ஊட்டி தாண்டினதுக்கு அப்புறம் இங்கதான் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குங்க. அதுவும் நம்ம பிரைவேட் ஆபரேட்டர்ஸ் ஆபரேட் பண்ற நயாரா பெட்ரோல் பங்க். சோ இந்த வழியில நீங்க பிரைவேட் வெஹிக்கிள்ல டிராவல் பண்ணணும்னா கண்டிப்பா நல்ல டிரைவிங் ஸ்கில் இருந்தா மட்டும் டிரைவ் பண்ணுவீங்க. நீங்க பாத்தீங்க எவ்வளவு நேரோவா கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூட்டு. அண்ட் ஹேர்பின் பென்ஸ் எல்லாம் வந்து செம்ம கர்வ்டா, ரொம்ப ஸ்கில்ஃபுல் டிரைவர்ஸ்னால மட்டும்தான் வந்து ஈஸியா டிரைவ் பண்ற மாதிரி இருந்துச்சு. முக்கியமா நைட் டைம் எல்லாம் டிரைவ் பண்ணீங்கன்னா
100% ரொம்ப ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா இருந்தா மட்டும் இந்த ரூட்டை ப்ரிஃபர் பண்ணுங்க. இல்லாட்டி மசனகுடி வழியா ஊட்டிக்கு போற ரூட்டை வந்து நீங்க நைட் டைம் கண்டிப்பா எடுக்க வேணாம். டே டைம்ல கூட சம்டைம்ஸ் ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் வந்து 43 ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது ஊட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தா தான் அலோவ் பண்ணுவாங்களாம். நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்தா தான். ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க. ஸோ நைட் டைம் பிளான் பண்ண வேண்டாம். டே டைம்ல உங்களுக்கு இன்கேஸ் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அலோவ் பண்ணாட்டி கூட நீங்க கூடலூர் வழியா ஊட்டி போயிடலாம். அந்த ரூட் ஓரளவுக்கு மேனேஜபிளா இருக்கும். இந்த அளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்காது. நம்ம மசனகுடி டவுனுக்குள்ள ரீச் ஆயாச்சுங்க. ஸோ இங்க நிறைய சஃபாரிஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம மசனகுடி சுத்தியுமே வந்து நிறைய பியூட்டிஃபுல் ஏரியாஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்ல போறேன். இப்போ நம்ம பஸ் மசனகுடி ரீச் ஆயாச்சுங்க. இங்க நம்மளை இறக்கி விட்டு மறுபடியும் பஸ் வந்து ஒரு 20 மினிட்ஸ் டிராவல் பண்ணி மாயாறு வரைக்கும் போகும். இங்க ஹால்ட் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இறங்கலாம். மக்களே, நம்ம ஊட்டியிலிருந்து மசனகுடி ரீச் ஆயாச்சுங்க. மலை மேல பாத்தீங்களா எவ்வளவு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு ஊராட்சியே இருக்குங்க. நிறைய ஊர் இருக்குங்க மசனகுடி பக்கத்துல. மாயாறு, அதுக்கப்புறம் கூடலூர் போற வழியில ஷோலூர்னு நிறைய ஊர் இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை ஊட்டி டிஸ்ட்ரிக்ட்ல இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. முதுமலை வனவிலங்கு சரணாலயத்துக்குள்ள வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. செம்ம டிராவல். ஸோ மக்களே, நாம ஊட்டியிலிருந்து மசனகுடி வரைக்கும் வந்த இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் ட்ரிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற லெவல்ல இருந்துச்சு. காலங்காத்தால நம்ம ஹில்ஸ்ல இருந்து மசனகுடி வரைக்கும் வந்தது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from மசனகுடிங்க. See you.